பட் இந்த படத்துக்கு நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலுமே ஒரு ஒரு சில இடையில வந்து இந்த படம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டு, அதுக்கு முன்னாடி பாலாஜிய வந்து பழகினதில எனக்கு அவர் மேல அ இப்படி ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு டீம் தோத்துறக்கூடாது. ஏனென்று சொன்னால் வந்துட்டு, திருநெல்வேலியில, சுத்தமல்லியில ஒரு எதிர்காலத்தில நிறைய அ கலைஞர்களையும், நிறைய சினிமாவில நிறைய இது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இருக்கிற ஒரு நபரா தான் நான் அவர பார்த்தேன். வெளிநாட்டுல இருந்து எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சினிமா அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா வந்துட்டு, அது எப்படின்னு சொன்னா, இதுக்குள்ள வந்தா, அ இதுல இருந்து வெளியேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எனக்கும் தெரியாது. பட் அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரியும். இருந்தாலும் நான் அத பாலாஜிய முழுக்க முழுக்க நம்பி ஒரு உதவியாகத்தான், ஒரு சதுர உதவியாக தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன். பட் அத இந்த இடத்துல சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. எப்படி அத கன்வே பண்றேன்னு. ஏன்னா நான் ஒரு நடிகரா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் இந்த உதவி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது? பாலாஜிய வெளியால கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இருக்கிறது ஒரு வெளிநாடு. இருந்தாலும் இங்க வந்து இந்த படத்துக்காக நாங்க செலவழிச்ச டைம் ஃபுல்லாவே அவங்க என்னோட சேர்ந்தே இருந்திருக்காங்க. ஏனென்னா, இது ப்ரெஷர்லயே எங்களுக்கு ரொம்ப டவுனான மொமெண்ட்ல எல்லாமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யோசிக்காதீங்க, இத நம்ம துணிஞ்சு கீழ இறங்கிட்டோம். ஸோ அது எப்படியுமே ஃபைனல் வந்து நல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இப்பயுமே குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைம்ல நன்றி. தேங்க் யூ. அ அவங்க இல்லைன்னா இந்த மொமெண்ட்ல நாங்க இருக்கவே மாட்டோம். அவ்வளவுதான். கண்டிப்பா. தேங்க் யூ. பட் இந்த படத்துக்கு நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலுமே ஒரு ஒரு சில இடையில வந்து இந்த படம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டு, அதுக்கு முன்னாடி பாலாஜிய வந்து பழகினதில எனக்கு அவர் மேல அ இப்படி ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு டீம் தோத்துறக்கூடாது. ஏனென்று சொன்னால் வந்துட்டு, திருநெல்வேலியில, சுத்தமல்லியில ஒரு எதிர்காலத்தில நிறைய கலைஞர்களையும், நிறைய சினிமாவில நிறைய இது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இருக்கிற ஒரு நபரா தான் நான் அவர பார்த்தேன். வெளிநாட்டுல இருந்து எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சினிமா அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா வந்துட்டு, அது எப்படின்னு சொன்னா, இதுக்குள்ள வந்தா, இதுல இருந்து வெளியேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எனக்கும் தெரியாது. பட் அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரியும். இருந்தாலும் நான் அத பாலாஜிய முழுக்க முழுக்க நம்பி ஒரு உதவியாகத்தான், ஒரு சதுர உதவியாக தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன். பட் அத இந்த இடத்துல சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. எப்படி அத கன்வே பண்றேன்னு. ஏன்னா நான் ஒரு நடிகரா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் இந்த உதவி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது? பாலாஜிய வெளியால கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இருக்கிறது ஒரு வெளிநாடு. இருந்தாலும் இங்க வந்து இந்த படத்துக்காக நாங்க செலவழிச்ச டைம் ஃபுல்லாவே அவங்க என்னோட சேர்ந்தே இருந்திருக்காங்க. ஏனென்னா, இது ப்ரெஷர்லயே எங்களுக்கு ரொம்ப டவுனான மொமெண்ட்ல எல்லாமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யோசிக்காதீங்க, இத நம்ம துணிஞ்சு கீழ இறங்கிட்டோம். ஸோ அது எப்படியுமே ஃபைனல் வந்து நல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இப்பயுமே குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைம்ல நன்றி. தேங்க் யூ. அவங்க இல்லைன்னா இந்த மொமெண்ட்ல நாங்க இருக்கவே மாட்டோம். அவ்வளவுதான். கண்டிப்பா. தேங்க் யூ. இந்த படத்தோட லொக்கேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாடு, கேரளா அந்த பார்டரில் தென்காசி அதை சுற்றி உள்ள ஒரு மலை கிராமத்தில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். விஷுவல்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு போக முடியாத அதாவது வெஹிக்கிள் போக முடியாத இடத்துக்குலாம் போய் நிறைய ஷூட் பண்ணோம். அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃப்ரேமிங்காக சீன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட எனக்கு சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், என்னோடய அசோசியேட் கிருபா, ஆனந்த், என்னோடய அசிஸ்டண்ட்டு குட்டி, கேமரா அசிஸ்டன்ட்ஸ், லைட்மேட்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் அப்புறம் ட்ரைலர் இது ரெண்டுமே வந்து படத்தில் பெரிய விஷுவல்ஸ், அதாவது கிராண்டியர் ஷாட்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பர்டிகுலராக என்னென்னா க்ளோஸ்அப் ஷாட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபியர் வந்து தேவைப்படும். ஸோ அது இந்த கேரக்டர்ஸில் நடித்த எல்லாரோட ஷார்ட்ஸ்லும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் தெரியுது. அதுக்காகவே ரொம்ப க்ளோஸ்அப்ஸாக யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரைலர் ப்ளஸ் வந்து டீசர் ரெண்டுமே கட் பண்ணோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்.
ப்ளஸ் வந்து இந்த படம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ள இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துட்டாவே அதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு படத்தை தாண்டி ஒரு வெப் சீரிஸாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தாக சொல்லியிருக்கலாமா அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ ஆனால் படம்ன்றதுனால அதை கொஞ்சம் டைம் கன்சென்ட்காக கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் எந்த கேரக்டரோட எமோஷன்ஸும் கெட்டு ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. ஹி ஹஸ் மேட் அ வண்டர்ஃபுல் டீம் சார். ஆக்சுவலாக அந்த டீமுக்குலாம் அவர் பே பண்ணாரா பே பண்ணலையா சோறு சாப்பிட்டாங்களா தெரில. அதே மாதிரி சார் டீ கேட்ட அந்த சிவான்னு ஒரு தம்பி இருப்பான். டீ வந்து கேட்டிங்கன்னா 2.5 மணி நேரம் கழிச்சு வரும். நம்ம கேட்குறது ஹாட் டீ, ஆனால் அது ஐஸ் டீயாக வரும். உடனே இந்த ட்ருன்னு சின்ன பசங்க மாதிரி ட்ருன்னு கிளம்பிடுவாங்க டீன்னு கேட்டோன்னே. போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே ஷூட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கத்தி கூப்பிட்டீங்கன்னா இன்னொரு புலி தான் என்னப்பா தம்பின்னு கேட்குமே வழியே அந்த மாதிரி டார்க்கான பிளேஸ் தான் வைப்பாங்க. டீ கிடைக்காது, டவர் கிடைக்காது. விஷுவலி அமேசிங் பிளேஸ். அது எப்படி தான் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஷாட்டுமே வந்து கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப விஷுவலி அமேசிங் ட்ரீட் ஆக்சுவலி. ரித்திகா மேம்லேருந்து நம்ம ஜெயக்குமார் சார்லாம் வந்து ரொம்ப லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கோஆப்ரேட்டட் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் போகும்போதெல்லாம் வந்து பேசிக்ஸ் கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே தே ஹவ் கோஆப்ரேட்டட். பாலாஜி ஹஸ் சீரியஸ்லி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். இதில் வந்து நிறைய மெனக்கடல் இருக்குது, நிறைய கஷ்டமான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் அவரோட இது படத்தில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அ பர்சன் cannot be so simple like this. ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் ப்ளஸ் ஒரு நல்ல ஹியூமன், அது பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ இது அப்படியே வச்சுக்கங்க சார், இது நல்லா இருக்கு. அது உங்களை மேலே கொண்டு போகும். அப்புறம் டிஓபி வந்து அவர் இப்போ தான் இன்றைக்கி தான் சிரிச்சே பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவர் எப்பயுமே ஒரே மீட்டர் தான் வச்சிருப்பார், சிரிக்க மாட்டார். எப்பயுமே அவர் அந்த ஒர்க் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோக் ஏதாவது ஒரு ஃபன் ஏதாவது சொன்னால் கூட அதை நார்மலாக அக்லான்ஸ் பண்ணி போயிடுவார். அவர் ஆக்சுவலாக ஒர்க்குன்னு தான் இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணாங்க. சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த மூவியில். ஸோ லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் டூ. ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ ஆல். மெயினாக இந்த படத்தில் வந்து நான் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தேங்க்யூ சொல்லணும். நான் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. லைக் ராட்சசன் வந்து 2018 ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய க்ரைம் த்ரில்லர் மூவி வந்தது, எதுவும் பெரிய ரீச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மலையாளமில். பட் ஆனால் பயங்கர, ஏன்னா சின்ஸ் மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் மலையாளம், ஸோ அந்த கேரளான்றதுனால எனக்கு அவங்களோட மூவிஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப ஏன் நம்ம தமிழ் படத்தில் அப்படி வர மாட்டேங்குன்னு ஒரு வருத்தம். பட் அந்த வருத்தத்தை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஸோ எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள்.